ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 19 இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதே இன்டர்வியூ லாஜிக் தெரியும், ஆனால் இது எப்படி கோடாக பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அதுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட பார்ப்போம். ஃபைண்டிங் த லார்ஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம என்னன்னா ஏன்னு ஒரு பர்சன் டினோட் பண்ணிக்கிறோம், பின்னு ஒரு பர்சன், சின்னு ஒரு பர்சன், 3 பேர் எடுத்துக்கிறோம். 3 பேருக்கும் நம்ம வந்து என்னன்னா கம்பேரிங் த ஹைட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது ஒவ்வொருத்தவங்களும் ஹைட்டை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க யார் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 பேரோடதில் ஏக்கு வந்து 40 கொடுத்துருக்காங்க, பி வந்து 85, சி வந்து 60. இப்போ இதில் யார் அதிகமாக இருக்கா? 85 தான் பெருசாக இருக்குது. 85, 60, 40 இப்படி இருக்குது. இதோட அரேஞ்சிங்கில் பார்த்தா பி, சி, ஏ. இப்போ நம்மளோட லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? பி தான். அதுதான் நம்மளோட ஆன்சரு அப்படின்ட்டு நம்மளால் மேனுவலாக இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி சிஸ்டத்துக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வரப்போகிற கோடிங் லாஜிக்கில் பார்க்க போகிறோம். 2 விஷயங்களோட கம்பேர் பண்ணுன்னு சொன்னால் ஏ வந்து பியை கம்பேர் பண்ணும், பி வந்து சியை கம்பேர் பண்ணும், ஏவும் பியும் சியும் கம்பேர் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை கோடிங்கில் பார்க்கலாம். ஃபைண்டிங் த லார்ஜஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இப்போ என்னென்னா பப்ளிக்கு, கிளாஸு, ஃபைண்டு லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இப்போ நான் என்ன கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயினு, ஸ்ட்ரிங்கு ப்ராக்கெட் கொடுத்து அரே அப்படின்னு கொடுத்துட்றேன். ஆர்ஏஜி ஆர்குமெண்ட்ஸுக்கு கர்லி பிரேஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 40, இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 85, இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ணணும், எல்லாத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் 3 நம்பர்ஸை அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். இதில் யார் வந்து லார்ஜஸ்ட் நம்பரு அப்படின்னுட்டு இஃப் ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்து அண்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஏ லெஸ் த கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சியாக இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஏ ப்ளஸ் இஸ் ஏ கிரேட்டர் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே யாருன்னா ஏ தான் கிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது எல்சீப் கொடுக்குறேன். எல்சீப்பில் என்ன கொடுப்பேன் அப்படின்னா பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருந்து அண்டு பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு சியாக இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல என்ன கொடுனா பி ப்ளஸ் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருவேன். இப்போது ஏ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி பி கண்டிஷனுக்கு வந்து பி கண்டிஷன் லார்ஜரான்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா எல்சீப்பில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல சி ப்ளஸ் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இப்போ இது என்ன பண்ணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஏ கிரேட்டரா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஏ இல்லை அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் பார்க்கும். இன்கேஸ் அதான் சொல்கிறேன், பி நாட் இஸ் அ கிரேட்டர் நம்பர் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு திஸ் கண்டிஷனை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பிக்கு வரும். பியில் பார்க்கும் பி கிரேட்டரா, இந்த இடத்துல நமக்கு கிரேட்டர் தான் இருந்தால் நமக்கு இங்கே கிரேட்டர்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா பிரிண்ட்டு என்ன கொடுக்கும்னா 85 இஸ் கிரேட்டர் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு வேளை இல்லை அப்படின்னா கொஷினில் ஏதாவது சின்ன நம்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 கண்டிஷனையுமே பார்க்காம டேரெக்டாக எல்சீப்புக்கு போயிடும். எல்சீப் கண்டிஷனை பார்த்து அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது இதில் ரன் பண்ணி பார்ப்போமா. 85 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்னு வரணும். ஆமாம், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் அடுத்த இது பார்க்கலாம். ப்ராப்ளம் கவுண்ட் வவல்ஸ் இன் த ஸ்ட்ரிங் அது பார்க்கலாம். நமக்கு நார்மலாகவே தெரியும் வவல்ஸ் லெட்டர் அப்படின்னா AEIOU அப்படிங்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஹலோ வேர்ல்டில் ஈங்கிறது ஒரு வவல், ஓங்கிறது ஒரு லெவல், மொத்தம் 3 வவல்ஸ் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கா. அதாவது அதை தான் நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் இப்போ நான் இங்கே வந்து தர்ஷு அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல யூவும் ஏவும் வவல், இங்கே 2 வவல் இருக்குது. இப்போது என்னன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னா 3 வவல், தர்ஷுனா 2 வவல் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணுறேன். இதை நான் ப்ரோக்ராமில் சொல்லித்தரேன். பப்ளிக்கு, கிளாஸு, கவுண்ட் வவல்ஸ் அப்படின்னு கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயினு, ஸ்ட்ரிங்கு ப்ராக்கெட் கொடுத்து ARGS ஸ்பேஸ் கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே
str அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது ஸ்ட்ரிங்கு ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் டூ லோவர் கேஸ் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஃபார் லூப்பில் இன்ட் I இஸ் ஈக்குவல் டு 0, I லெஸ் தேன் ஸ்ட்ரிங் டாட் லென்த்து I ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அப்போ கேரக்டரு CH ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் str டாட்டு கேரட்டு I அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இப்போ என்ன பண்ணால் இஃப் கண்டிஷனில் CH ஈக்குவல் டு ஏவாக இருக்கான்னு பார்ப்பேன். CH ஈக்குவல் டு ஈயாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அப்புறம் CH ஈக்குவல் டு I அப்படியான்னு பார்ப்பேன். CH ஈக்குவல் டு ஓவா, CH ஈக்குவல் டு யூவா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ இதில் ஏதாவது ஒன்று இப்போ இதுவாக இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். கவுண்ட்டு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே என்னன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லான்ல டோட்டல் வவல்ஸ் டாட் ப்ளஸ்ஸு கவுண்ட்டு அப்படின்னு நான் கொடுத்துருவேன். இப்போது இங்கே என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணி வரும். இது எப்படி நான் ப்ராசஸ் ஆகுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல ப்ரோக்ராம் நேமே எல்லாம் கொடுத்தா இப்போ ஹலோ வேர்ல்டு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே என்னென்னா ஹலோ நான் சொன்ன மாதிரி 3 இது இருக்கா. ஃபஸ்ட்டு இனிஷியலில் எப்போதுமே கவுண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு அசம்ஷன் பண்ணிக்கும். இங்கே ஏன் நான் லோவர் கேஸ் கொடுக்கணும்னா யூசர் ஏதாவது கொடுக்குறாங்க ஸ்ட்ரிங்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கேப்ஸில் இருந்தால் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். அதனால் நான் அதை லோவர் கேஸாக முதல்ல கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் 2 லோவர் கேஸ் அப்படிங்கிறத நான் இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபார் லூப்பில் வரும் ஐயோட ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்னா ஃபார் லூப்புக்குள்ளே ஃபார் லூப்பில் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். 11 இருக்குது. அப்போ 10 - 1, ஏன்னா நம்ம இன்டெக்ஸ் எப்படி இருப்போம் 0 - 1ன்னு எடுத்து 0 அப்படின்லேருந்து தானே ஆரம்பிப்போம். அதுதான் இங்கே CH ஈக்குவல் டு str டாட் கேரட் I அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக இப்போ கரண்ட் பொசிஷன்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக அது போய் பார்த்து எடுக்குது இருக்கா இல்லையான்ட்டு. இப்போ நான் அங்கே என்ன சொன்னேன்னா கண்டிஷன் சொல்லிடுறேன். AIOUவில் இருந்தால் கவுண்ட்டு அப்படின்னு சொல்லு அப்படின்னுட்டு கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி சொல்லுன்ட்டு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, கேஸ் சென்சிட்டிவ்ங்கிற வாசி அந்த எல்லாம் காட்டுது. ஸ்மாலில் மாற்றிட்டோம். இப்போ டோட்டல் கவுண்ட் பிரிண்ட் ஆகும். ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னா ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித் டெம்ப் வேல்யூ வச்சு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் 2 ஜூஸ் இருக்குது, ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ்னு. ஒரு டெம்ப்பு அப்படிங்கிறது எம்டி கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது ஆப்பிள் ஜூஸை ஏனும் ஆரஞ்ச் ஜூஸை பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எம்டி கிளாஸ் என்னன்னு சொன்னேன் டெம்ப்பு அப்படின்னு சொன்னேன்னா அந்த இதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதை ஸ்வாப் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஏல உள்ள ஜூஸை தூக்கி டெம்பில் ஊற்றிட்டு டெம்பில் இதுவாகிடுனா இப்போ ஏ எம்டி ஆகிடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெம்பில் இருக்கிறத ஏல ஊற்றிட்டோமா. இப்போ ஊற்றிட்டு இப்போ ஏல எம்டியாக இருக்கிறது பிக்கு ஊற்றுறோம். ஆரஞ்சு ஜூஸை தூக்கி ஏல ஊற்றி அதுக்கப்புறம் பி எம்டியாக இருக்கா அப்போ டெம்பில் உள்ளதை திரும்பி தூக்கி பியில் ஊற்றுவோம். இப்போ இதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போது எந்த கிளாஸு எம்டியாக இருக்கோ அந்த கிளாஸில் நம்ம ஜூஸை ஃபில் பண்ணுவோம். அதுதான் இப்போ ஸ்வாப்பிங் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது டெம்ப்பு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஊற்றுனோமா. டெம்ப்பு ஈக்குவல் டு ஏன்னு இது பண்ணிக்கிறேன். அப்புறம் ஏ ஈக்குவல் டு பின்னு, இப்போது பி ஈக்குவல் டு திரும்பி டெம்ப்பு அப்படின்னு சொல்கிறேன். இந்த ப்ராசஸை நம்ம எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இதில் என்ன அப்படின்னா ஸ்வாப்பிங் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித் டெம்ப் வேரியபிள் பப்ளிக்கு கிளாஸு ஸ்வாப்பிங் வித் டெம்ப்பு அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு காலி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்வாப்பிங் வித் டெம்ப்பு அப்படிங்கிறதான் ப்ரோக்ராமிங்கோட நேமு. இப்போது பப்ளிக்கு கொடுத்துட்டு காலி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ பப்ளிக்கு ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு வாய்டு மெயினு அப்படின்னு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் பேக்கை ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரிங்கில் ப்ராக்கெட்டை திரும்பி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ARGS அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கார்லி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போது டிக்ளேர் பண்ணுவோம். இங்கே என்ன டிக்ளேர் பண்ணோம்னா இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு 10 கமா இன்ட்டு B இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக கமா B ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்கலாம். இப்போது இன்ட்டு டெம்ப்பு நமக்கு இந்த 3 வேரியபிள்ஸ் தான் தேவைப்படுது, அதை கொடுத்துட்றோம். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் பிஃபோரு கோலன் வச்சுட்டு A இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு A ப்ளஸ் கமா B ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு B. இப்போது இதை நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். A 20 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கணும். B
ஏ வந்து 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கணும், பி வந்து 20 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கணும். இப்போது அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத இந்த இது பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் இங்கே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ்குள்ளே எதை கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகும். பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வேல்யூவாக இங்கே அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல 10ன்னு பிரிண்ட் ஆகணும், அடுத்தது இந்த இடத்துல 20ன்னு நான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எரர் வருது. என்னென்னா ஸ்ட்ரிங் இது என்னது ஸ்டாட்டிக்கில் வந்து எஸ் கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? அதுதான் நான் அதை சொன்ன கேஸ் சென்சிட்டிவ்னு அந்த வேறு தான். திரும்பி என்ன காட்டுது, கம்பெரிஷன் ஃபைல்டு சுமார் தான். சாரி அங்கல்ல வந்து பப்ளிக்கில் வந்து எல் வரணும். பிஃபோரு ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கமா பி இஸ் ஈக்குவல் டு 20ன்னு இப்போது வந்துருச்சா? நமக்கு கரெக்டாக அசைன் பண்ணிக்கிட்டா இப்போ இது வரைக்கும் ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் மெயின் லாஜிக்கே வரும். டெம்ப் ஈக்குவல் டு ஏ அப்படின்ட்டு. இப்போ ஏவில் எம்டி கிளாஸில் உள்ளதை ஊற்று அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பியில் இருக்கிறத டெம்புக்கு மாற்று அப்படின்னா ஏல இருக்கிறத தூக்கி டெம்பில் மாற்றும், ஏல இருக்கிறத தூக்கி பிக்கு மாற்றும். அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்னன்ல ஆஃப்டர் கோலனு ஏ ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு ஏவு ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி. இங்கே ஸ்வாப் ஆகி வந்திருக்கணும். ஏல இருக்கிறது பிக்கும் பியில் இருக்கிறது ஏவுக்கும். ஏன்னா நம்ம டெம்ப் வேல்யூ வச்சு நம்ம அசைன் பண்ணியிருக்கோமா. இப்போது இங்கே வருதா என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணிப்போம். பி ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு பி அப்படின்ட்டு. இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கான இது வருதா அப்படின்னு பார்க்கும். இங்கே போய் பார்க்கும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்னா டெம்பில் இருக்கிற வேல்யூவை தூக்கி டெம்ப்பு அப்படிங்கிறது எம்டி கிளாஸு. இப்போ ஏல இருக்கிறது டெம்ப்பாக மாறியிருக்கும். இப்போ அந்த இடத்துல டெம்ப் ஈக்குவல் டு 10. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஏ எம்டியாக இருக்கிற வாசி பியோட தூக்கி போகும். அப்போ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 20. இப்போது பி வந்து ஈக்குவல் டு டெம்ப்பு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்னா அப்போ என்ன ஆகிருக்கும் அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு திரும்பி பி ஈக்குவல் டு 10. டெம்பில் தான் 10ன்னு இருக்கா, அது தூக்கி இங்கே பிக்கு கொடுத்த வாசி பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு வந்துருக்கும். இப்போது இது பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத ரைட்டு அதை பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20. இங்கே பி ஈக்குவல் டு 10 ஏ ஈக்குவல் டு 20. இப்போ ரன் பண்ணால் ஆஃப்டரு பிஃபோரு அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகி வருது. இப்போது இதுதான் ப்ரோக்ராம். ஸ்டேட்மெண்ட் 4 ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸ் வித்தவுட் டெம்ப் இல்லாமல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்வாப்பிங் டூ நம்பர்ஸு வித்தவுட் டெம்ப் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ வந்து நான் அரித்மெட்டிக் லாஜிக் வச்சு பண்ணுறேன். அரித்மெட்டிக் லாஜிக் வச்சு எப்படின்னா ஐ டிக்ளேர்டு 2 வேரியபிள் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 வேரியபிளை வச்சு நான் ஸ்வாப் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஃபஸ்ட்டு இது போடுவேன். அடுத்தது பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போடுறேன். அடுத்தது ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இது ப்ரொசீஜர். இந்த 3 ப்ரொசீஜரை வச்சு இதை இங்கே டெம்புக்கு பதிலாக ஏபி அப்படின்னு இது வச்சே பண்ணுறேன். இப்போது ஏவோட வேல்யூவு நான் அசைன் பண்ணிக்கிறேன் 10 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பியோட வேல்யூவு 20 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது ஏ ஈக்குவல் டு 10 ப்ளஸ்ஸு 20 அப்படின்னா என்ன ஆகும் 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னா 30 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா? ஏ இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னா இப்போ நமக்கு பியோட வேல்யூ என்னங்கன்னா தெரியணும். பி ஈக்குவல் டு 10ன்னு எடுக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கே ஏவோட வேல்யூ 30ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதனால் 30 மைனஸ் 20 பியோட வேல்யூ எடுத்து போட்டுக்கிறேன். இப்போது 30 20யை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 10ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 10 தான் பியோட வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அடுத்தது என்ன பண்ணேன்னா ஏவோட வேல்யூவு இங்கே நம்ம கண்டுபிடிச்ச 30, பியோட வேல்யூவு நம்ம அங்கே போட்டிருக்க 20 கொஷினில் கொடுத்துருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 10ன்னு நமக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நமக்கு அந்த ப்ரொசீஜரை எழுதுகிறோம். இப்போது அடுத்து நம்ம என்னென்னா ஏக்கு நம்ம
30 கண்டுபிடிச்சோமா, பியோட வேல்யூ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிக்கோம். அப்போ A = 20 அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஸ்வாப் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், A ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10, B 20ன்னு எடுத்துருப்போம். ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவில் B 10, A வந்து 20 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த லாஜிக்லாம் வச்சு தான் நம்மளோட ப்ரோக்ராம் இதுவாகும். இந்த இடத்துல ஸ்வாப் ஆன மாதிரி இங்கே ஸ்வாப் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்கிறோம். இதை ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ் வித்தவுட் டெம்ப் வேரியபிள்னு சொல்கிறேன். பப்ளிக்கு, கிளாஸு, ஸ்வாப்பிங்கு வித்தவுட் டெம்ப் அப்படின்னு நம்ம இங்கே இது பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்வாப்பிங் வித்தவுட் டெம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராமோட நேமு. நம்ம அந்த இடத்துல இதுதான் கொடுக்கணுமான்னு இல்லை, நமக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராமிங் நேமே கொடுத்து வைக்கிறேன். கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணால் பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங்கில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ARGS ஸ்பேஸ் கொடுத்து கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டுக்கு போகணும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லிட்டேன், ஏவின்னு 2 வேரியபிள் தான் தேவைப்படுன்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான டிக்ளரேஷன் இன்ட்டு A = 10, B = 20 அப்படின்னு நம்ம இங்கே டேரெக்டாகவே இது பண்ணிடலாம். system.out.printlnல என்னன்னா பிஃபோர் அப்படின்னு கொடுத்து நான் பிஃபோர் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். பிஃபோருக்குள்ளே என்னென்னா A = +A +, B = +B அப்படின்னு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கிறத நம்ம ப்ரோக்ராம் என்னவா எடுத்துக்குவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு அசைன் பண்ணிக்குவோம். அதனால தான் அந்த இடத்துல க்ரீன் கலர் நமக்கு காட்டுது. இதுவே கர்லி பிரேஸுக்கு அப்புறம் உள்ளதை அது வேல்யூவாக அசைன் பண்ணிக்குவோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் +Bன்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ணுது அப்படிங்கிறத டினோட் பண்ணுதுன்ட்டு. அதனால தான் +B. இப்போது அடுத்தது என்னென்னா B = கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல ஓகே கமா கொடுக்காது அந்த இதுவாகிடுச்சு +B அப்படின்னு நான் கொடுத்தேன். இப்போ இதை அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், A வந்து 10, B வந்து 20. இப்போது நம்மளோட ஸ்வாப்பிங் மெத்தட்ஸ் எழுதுகிறோம். A = A + B, B = A - B, A = அப்படின்ட்டு அடுத்தது A - B அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம். இப்போது system.out.printlnல ஆஃப்டர் :A = A + B = +B அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுவோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தா நமக்கு அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு அசைன் பண்ணிக்கும். இதுவே +B அப்படின்னு நம்ம கொடுத்தோம், அப்படி ஏன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அது வேல்யூ. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வெளில கொடுக்குறது வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணிக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் எது கொடுக்குறோம் அப்படின்னா அது கன்கார்டினேட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இப்போ அதே ப்ரொசீஜர் இங்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே என்ன ஆனோன்னா இந்த ஸ்வாப்பிங்கோட லாஜிக்கை போய் இது பண்ணிவிட்டு இங்கே மாறி வரும். நான் உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி நான் அங்கே சொன்ன மாதிரி தான். இப்போது ஏவோட வேல்யூ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இனிஷியலில் 10 + 20 இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா 13 பிரிண்ட் ஆகும். +20 = 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது B = 30 - 20 அப்படின்னு பிரிண்ட் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 10ன்னு பிரிண்ட் ஆகணும். வருதா? ஆமாம். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா ஏவை திரும்பி இது பண்ணுறேன். இந்த இடத்துல என்னென்னா A வந்து 30ன்னு சொல்லியாச்சு, மைனஸ் நம்ம B இப்போ புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் இது பண்ணால் 20ன்னு. இப்போது இங்கெல்லாம் பார்த்தா தெரியும் Aக்கு வந்து 20, Bக்கு வந்து 10 அப்படின்னு நமக்கு அசைன் ஆகிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா இதுவாகுதா? இப்போ நம்ம அது சிஸ்டத்தில் பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. வந்துருச்சு. இப்போ பிஃபோர் ஆஃப்டர் மாறி வந்திருக்கா? ப்ரோக்ராம் 5 செக் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம ஸ்கூலிங்லேருந்தே படிக்கிறோம். ÷ 2 அப்படின்னு கொடுத்து அதை அடிக்கிறது எல்லாமே ஈவன் நம்பரு, அதில் அடிப்படாத எல்லாமே ஆட் நம்பரு அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்ததா. இப்போ அந்த லாஜிக்கை வச்சு நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த இது. இப்போது ரிமைண்டரு 2ஆல் டிவைட் ஆகி 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும், ரிமைண்டரு 0 வராத நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்னு. அதாவது ரிமைண்டரு gives 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ரிமைண்டர்னால் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். அதை என்னங்கிறத நம்ம அப்கமிங்ஸில் பார்க்கலாம். இப்போ இருங்க, இது ஈவன் அப்படின்னு நான் சொல்லியாச்சு, இதை ஆடு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஓகேவா, இதில் முக்கியமான விஷயம் என்ன வகிக்குது அப்படின்னா மாடுலோ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் தான். மாடுலோ அப்படின்னா நான் என்ன சொன்னால் ரிமைண்டராக பார்த்துச்சு அப்படின்னா மாடுலோ. நார்மல் டிவிஷன் நம்ம கோஷன்ட்டை பார்க்கும். கோஷன்னா மேலே உள்ள வேல்யூ, ரிமைண்டர் அப்படின்னா கீழே உள்ள வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போது மாடுலோ 2 அப்படின்னு கொடுத்துச்சு அப்படின்னா அது ஈவன் நம்பர் அப்படின்ட்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது பார்க்கலாம். 10 டிவைடட் 2 அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இப்போ டிவைடட் 2 அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம முக்கியமான பாயிண்ட்டு. இதை மறந்துடவே கூடாது. செக் த ஈவன் நம்பர் அப்படின்னு நீங்கள் கொஷினில் பார்த்துட்டாலே மாடுலோ 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இதை வந்து ஃபெயில் பண்ணுற வாசி தான் நம்ம இந்த கொஷின்ஸே அட்டன் பண்ணாமல் போயிடுறது. இப்போது நம்ம அசால்ட்டாக இதை கலந்து எப்படி பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போது எக்ஸாம்பிளை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். 10 மாட்டு 2 அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போது டிவைடட் நமக்கு பண்ண தெரியுமா? 10 உள்ளே போடுவோம், 2 வெளில போடுவோம். இப்போது எத்தனை டைம்ஸ் வந்து 10 வரும்? 5 2s are 10. மேலே 5 போட்டு 10ன்னு போட்டு 0 அப்படின்னு கொடுத்தா இப்போ இங்கே 0ன்னு வந்திருக்குல்ல, இதுதான் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிமைண்டரு 0ன்னு வந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர்னு. இப்போ 5 அப்படிங்கிறது என்னென்னா அதுதான் கோஷன்ட்டு. நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க நார்மல் டிவைஷன் அப்படின்னா கோஷன் தான் நம்ம பார்த்து நம்மளோட வேல்யூவை சொல்லுவோம். ஆனால் மாடுலோ 2 அப்படின்னு நம்ம போடும்போது நம்ம ரிமைண்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த லாஜிக்கு. ஓகேவா, இதை மறந்துடாதீங்க. அதான் சார். இப்போ 0 வந்துருச்சு. 0 வந்தால் நான் என்னன்னு சொன்னேன்? ஈவன் நம்பர்னு சொன்னேன். அப்போ 10 வந்து இஸ் த ஈவன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து குழப்பம் இல்லைல்ல, எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது 10 இஸ் த ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் இதுங்க இப்போ வந்து ஸ்க்ரீன் எல்லாத்தையும் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 15 மாடுலோ 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இது 15 2 டேபிளில் அடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி பார்க்கலாம். இப்போது 15 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது 7 2s are 14 அப்படின்னு கிடைக்கும். இப்போது அப்போ நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். நான் என்ன சொன்னேன்? ரிமைண்டர் 1 கிடச்சின்னா அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போது 15 அப்படிங்கிறது வந்து இஸ் த ஆட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்டும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து எப்படி அப்படிங்கிறத கிளியர் பண்ணி சொல்கிறேன். இதை ப்ரோக்ராமில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. செக் ஈவன் ஆர் ஆடு அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பப்ளிக்கு கிளாஸு ஈவன் ஆடு அப்படின்னு ஒரு நேமை கொடுத்துக்கிறேன். நம்மளாக கொடுக்குற நேம் தான் இங்கே சொல்லிட்டேன்னா நான் ஈவன் ஆடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பேஸ் கொடுத்து கார்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணேன். பப்ளிக்கு ஸ்மாலில் கொடுக்கணும், ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பப்ளிக்கு எல் விட்டாச்சா? சரி, ஓகே. இப்போது ஆட்டிக்கு வாய்டு மெயின் சம் மிஸ்டேக்ஸ் வருது. மிஸ்டேக்ஸ் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஸ்டிங்கு ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போது ஏஆர்ஜிஎஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் காலி பிரேஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தது இன்ட்டு நம் இஸ் ஈக்குவல் டு 70 அப்படின்னு நான் இங்கேயே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே 70 தான் கொடுக்கணுமா? அப்படிலாம் இல்லை, இங்கே என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல ஜஸ்ட்டு 70ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்குற நம்பர் தான் நமக்கு வந்து ஆடா ஈவனா அப்படிங்கிறத நமக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம். இப்போது கண்டிஷன் எழுதுறேன். இஃப் நம்ம மாட்டு 2 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன்? ஈவன் நம்பர்னு சொன்னேன். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. இங்கே உள்ள நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வர போகுதுன்னு நம்ம ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ஈக்குவல் டு போட்டோம்னா சாரி கைஸ் ப்ளஸ்ஸு இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே இஸ் அண்ட்
ஈவன் அப்படின்னு நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது இது என்ன பண்ணும்னா நம்பரோட வேல்யூவை கால் பண்ணி இது ஈவனாக இருந்தால் ஈவன் பிரிண்ட் பண்ணோம், ஆடாக இருந்தால் ஆடு அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். இப்போது இந்த இது முடிஞ்சிச்சு. அடுத்தது ஒருவேளை இந்த கண்டிஷன் இல்லைன்னா எல்ஸ் பார்ட் எல்ஸ் பார்ட்டில் நான் எதுவும் கண்டிஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. டேரெக்டாக system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ப்ளஸ்ஸு இஸ் அண்ட் ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போது நம்ம ப்ளஸ்ஸு கோட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன், இஸ் அண்ட் ஆட் நம்பர் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ப்ரோக்ராமே முடிஞ்சிட்டு கைஸ். இவ்வளோ தான். இதுக்கா இவ்வளோ இது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டா நம்ம இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடலாம். இப்போது நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன், நம்ம ஈக்குவல் டு 17 கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 70 அப்படிங்கிறது வந்து ஆட் நம்பர் நமக்கு தெரியும். சிஸ்டம் ஃபைலுக்கு ஏதோ எல்கேஜி பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இது பண்ணுறோம். இப்போ 70 mod 2 அப்படின்னா நான் என்ன சொன்னேன், 70 உள்ளே போயிடும், 2 வெளில இருக்கும். இப்போது 70 வருமா 2 டேபிள்னு பார்க்குறோம். வருமா? எனக்கு தெரிஞ்சு வராது, உங்களுக்கு தெரிஞ்ச வரணும்னா சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போது 70 வராது, 60 வரும். ஆனால் அது எதில் வரும்? 8 2s are 60 அப்படின்னு நமக்கு வரும். இப்போ நம்ம அதை பண்ணி பார்க்கலாம். இங்கே டிவைட் பண்ண முடியுதா? இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நான் அதை இது பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கமெண்ட் கோட்ஸுக்குள்ளே கொடுத்து இன்னொரு உங்களுக்கு டவுட் வந்திருக்கணும், ஸ்லாஷ்னு ஏன் தர்ஸு போடுற அப்படின்னா அது கமெண்ட்ஸ் லைன்ஸுக்கு நம்ம அந்த மாதிரி போடுவோம். இப்போது இந்த நமக்கு இது பண்ணோம்னா ரிமைண்டர் நமக்கு வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்மளால் கோஷன்ட் என்னன்னு கிடைக்கும்னா 8 பிகாஸ் 8 2s are 16 அப்படின்னா நமக்கு வந்து 17ல் 16 போயிடுச்சுன்னா ரிமைண்டர் 1. அந்த ரிமைண்டர் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கோஷன்ட் 8 ரிமைண்டர் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்ன இவ்வளோ டைம் எடுத்துக்குது? சரி, ஓகே. 17 இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு நமக்கு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு நம்மளோட ஸ்டேட்மெண்ட் கிடச்சிச்சா? இப்போது நம்ம இந்த இடத்துல வேறு நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? என்ன நம்பர் கொடுக்கலாம்? 36 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 36 வருமா? வரும். இது ஈவன் நம்பர் தான். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா 36 mod 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இப்போது ரிமைண்டரு கோஷன்ட்டு நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். கோஷன்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா 60 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கிடைக்கும். ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போது என்னன்னா எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஓகே, 36 இஸ் அ ஈவன் நம்பர்னு இப்போது இங்கே கிடச்சிச்சா? இது உங்களுக்கு எல்லாம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். மாஸ்டராக இருக்கணும் இன்டர்வியூவில் அப்படின்னா 30 கொஷின்ஸ் படித்தா போதுங்க. என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கமெண்டில் இன்டர்வியூ டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 90% இன்டர்வியூ ப்ராசஸிங்க்கு ரெடி ஆகிட்டீங்க. நாளைக்கு ஒரு மினிமம் லாஜிக் டெஸ்ட்டு வச்சு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.